மதிக்கிட்ட சுரேஷ் வந்து கேட்குறாங்க, "வேலை தேடுறதெல்லாம் எப்படி போகுது?" ஆனால் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது சொல்கிறாங்க, "நல்லா தான் போகுது" அப்படின்னு சொல்லிட்டு, "கிடச்சிரும் சீக்கிரமாக கிடச்சிரும்" அப்படின்னு சொல்கிறாங்க. சரி அவ்வளோதானா அப்படின்னோடனே, "அவ்வளோதான் சரி குட் நைட்" அப்படின்னு சொல்லிட்டு வச்சு அவங்களும் தூங்கிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மதிக்கு வந்து சுரேஷ் என்ன இப்படியெல்லாம் பேசுகிறாரு, நல்லா பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேலே பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவங்களும் படுத்து தூங்கிடுறாங்க. காலையில் எழுந்தோடனே பார்த்தீங்கன்னா இவங்க வந்து மலர் வந்து உக்காந்துட்டு கீரை கிள்ளிட்டு இருப்பாங்க. அவங்க அத்தை வந்து, "என்ன பண்ணுற என்ன காற்றடிக்குதுன்னு வெளியே வந்து உக்காந்துட்டு இருக்கேன், எப்போ வாங்கினது இந்த கீரைலாம்?" "நேற்று வாங்கினது" அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. "சரி எப்படி இருக்கா அவ ரேவதி?" அப்படின்னு. "உள்ளே தானே இருக்கா, உள்ளே இருக்கவளை பற்றி வெளியே வந்து என்கிட்ட கேட்டுகிட்டே இருக்கீங்க?" "இல்லை என்னை விட உங்ககிட்ட தான் அவள் நல்லா பேசுகிறா, அதனால தான் கேட்டேன்" அப்படின்றாங்க. "இருக்கா" அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க வீட்டு பக்கத்தில் இருக்கிறவங்க ஒருத்தர் வந்து உக்காடுறாங்க. "என்னாச்சு என்ன?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, "ஏன் ரேவதி வந்து இங்கே இருக்குது, அது பொண்ணு மட்டும் தூக்கிட்டு வந்திருக்கு, பையனும் வரல" அப்படின்றாங்க. வந்து ஒன்றும் இல்லை, அவங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, அதனால பார்க்குறதுக்கு வந்திருக்காங்க. எப்பயும் அவன் புருஷனோட தானே வரும், இப்போ என்ன தனியாக வந்திருக்கு? இல்லை அவங்க அப்பாவை பார்க்கறதுக்காக தான் வந்தேன். இல்லையே பாக்கியராஜ் ஏதோ கத்திக்கிட்டு இருந்தேன், அவங்களும் வந்தார் மாப்பிள்ளை, வந்தவொடனே அவர் ரொம்பவே கோவமாக அவரும் கிளம்பி போயிட்டாரு. "அப்படியெல்லாம் இங்கே நடக்காது" அப்படின்றாங்க. "என்ன இப்போ எங்கள் வீட்டில் என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு எல்லாத்தையுமே உங்கள்கிட்ட சொல்லிட்டா இருக்க முடியும்" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வந்து கோவமாக பேசுகிறாங்க. "அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இப்போ உனக்கு சொல்லியே ஆகணுமா?" "அதெல்லாம் ஒன்றும் இல்லை, என்ன நடந்துச்சோ தெரிஞ்சுக்கலான்ட்டு தான்" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க, "சரி நான் வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுவாங்க. "கோவப்படுறீங்க" அப்படின்னோடனே பார்த்தீங்கன்னா, "இல்லை இவகிட்ட தெரிஞ்சிச்சு அவ்வளோதான், ஊர் உலகமே தெரிஞ்ச மாதிரி தான், இனிமேல் எல்லாருக்கும் தெரிஞ்சு போயிடும், என்ன பண்ணுறது மலர்?" "ஐயோ அதெல்லாம் விடுங்க அத்தை, அதெல்லாம் எதுக்கு, அவங்க சொல்கிறதெல்லாம் நீங்கள் கேட்காதீங்க" அப்படின்றாங்க. "ஐயோ நான் எப்படி பேசாமல் இருக்க முடியும், அவங்க ஏதாச்சும் பேசிட்டே இருப்பாங்க, அதுக்கெல்லாம் கவலைப்படாதீங்க அத்தை" அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரேவதி தூங்கி எழுந்து வராங்க. "நல்லா தூங்குனியா?" அப்படின்னு. "நிம்மதியாக இப்போ தான் தூங்கினேன்" அப்படின்றாங்க. "ஆனால் நான் நிம்மதியாக தூங்கலையே" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்லும்போது, "அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இனிமேல் ரேவதி இங்கே தான் இருக்க போகிறா" அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியராஜ் சொல்லும்போது அவங்க அப்பா இருந்துக்கிட்டு, "நீ என்னடா பிரச்சனையை முடிச்சு வைக்கலான்னு பார்த்தா நீ வளர்த்து விட்டுட்டு இருக்க" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "அதெல்லாம் ஒன்றும் இல்லை" அப்படின்றாங்க. "கூப்பிட்டா அவளை அமுச்சு தானே வைக்கணும், நம்மளே எவ்வளோ நாள்" "அதெல்லாம் இல்லை, எவ்வளோ நாள் அவளும் பொறுத்துக்கிட்டு அந்த வீட்டில் இருப்பா, இனிமேல் இங்கே தான் இருக்கணும் அவள்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. "அதெல்லாம் முடியாது, அவளை அனுப்பிச்சி தான் வைக்கணும், இப்போ அது பேச்சு விடுறீங்களா? எனக்கு நான் நிம்மதியாக இருக்கணுமா வேணாமா?" அப்படின்னு சொல்லிட்டு, "நீங்கள் வேலைக்கு போகணும்ல, எல்லோரும் போய் கிளம்புங்க" அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் பாப்பா கிட்ட உட்காந்துக்கிட்டு விளையாடுறாங்க. "எனக்கு ஒரு காஃபி அண்ணி" அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் காஃபியெல்லாம் குடிச்சிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மதி வந்து வேலைக்கு அப்ளை பண்ணுறதுக்காக உக்காந்துட்டு இருக்காங்க. அப்போ வந்து, "என்ன டைம் ஆகுமா?" "இல்லைங்க இன்னும் 2 நிமிஷத்தில் முடிஞ்சிடும், உட்காருங்க" அப்படின்னு சொல்லிட்டு உட்காராங்க. ரேவதியும் வந்து உட்கார்றாங்க. "என்ன என்ன பேசிட்டு இருக்கீங்க?" அப்படின்னா, "வேலைக்கு தேடிட்டு இருக்க, கண்டிப்பாக கிடச்சிரணும், நீ வேலைக்கு போய் தான் ஆகணும், எங்களை மாதிரி நீ இங்கே இருக்கக்கூடாது, இவ நல்லா படிப்பா தெரியுமா, நல்ல மார்க் எடுத்துட்டா, இவ உடனே கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க, நானும் அந்த மாதிரி போயிருக்கணும், அவள் ஒவ்வொரு டைமும் என்கிட்ட சண்டை போடும்போது என்னென்ன பேசியிருக்காரு தெரியுமா, இது என் வீடு நீ இங்கேருந்து போயிரு" அப்படின்னாலாம் சொல்லியிருக்காரு. அப்போல்லாம் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும், நானும் எப்பயாச்சும் நினச்சிருக்கேன், நம்மளும் வேலைக்கு போயிருந்தா இந்த மாதிரிலாம் இல்லை, இப்போயும் ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் வேலைக்கு போகலாம் அப்படின்றாங்க. "படித்து முடித்தவங்களுக்கே வேலை இல்லை, நான் படித்து முடித்து ரொம்ப நாள் ஆகுது, நான் எங்கேங்க வேலைக்கு போகிறது" அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. "அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க" அப்படின்னு. "இனிமேலெல்லாம் அது முடியாது மதி, எங்கள் 2 பேரால் போக முடியாது, ஆனால் நீ அப்படி இருக்கக்கூடாது, இன்னும் கொஞ்ச நாள் நீ இந்த வீட்டில் இருந்துட்டு அதுக்கப்புறம் நீ அதை செய் இதை செய், குழந்த பெற்றுக்கோ" அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப போட்டு உடனே டார்ச்சர் பண்ணிடுவாங்க. "நீ எவ்வளோ சீக்கிரம் வேலை கிடைக்கணுமோ அவ்வளோ சீக்கிரம் போயிரு" அப்படின்னு சொல்கிறாங்க. "சரிங்க" அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க.